இந்த யாழ் ஊடக மையத்திலே நடைபெறுகின்ற இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே முக்கியமாக ஒரு சில விடயங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருந்த இந்த போர்க்குற்றங்கள், அதே போல தமிழின படுகொலைகளுக்கு நீதி வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற நியாயப்பாடு மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ள மறக்கப்பட்டாலும் கூட ஐக்கிய அமெரிக்காவினால் கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு இலங்கை அரசும் அனுசரணை வழங்கி இருந்தது. வெளிநாட்டு நீதிபதிகள், விசாரணையாளர்கள், சட்டத்தரணிகள் போன்றவற்றினுடைய உதவி பெறப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதை இப்பொழுது இலங்கையினுடைய அதிமேதவி ஜனாதிபதி அவர்களும் மேற்கதங்கிய பிரதமர் அவர்களும் அதே போல அவருடன் கூட இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் கௌரவ மங்கள சமரவீராவும் அடியோடு மறுதளித்திருக்கிறார்கள். நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. உள்நாட்டு விசாரணையிலே தீர்வு கிடைக்க மாட்டாது. ஆக குறைந்தது இலங்கை அரசாங்கம் வெளிநாட்டு நீதிபதிகள் என்று ஒப்புக்கொண்ட விடயத்தை செய்தே ஆக வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்பதை கட்சி திட்டவட்டமாக தன்னுடைய தீர்மானங்கள் மூலம் பல்வேறு மக்கள் சந்திப்புகளிலே பத்திரிகை ஊடக அறிக்கைகள் மூலம் தெரிவித்திருக்கிறது. இதே கோரிக்கையை தான் நான் கடந்த மாதம் ஜூன் மாதம் ஜூலை மாதங்களிலே ஜெனீவாவிலே நடைபெற்ற கூட்டத்தொடரிலும் உரையாற்றுகின்ற பொழுது நான் அதை வலியுறுத்தி இருந்தேன். ஆகவே டெலோ இயக்கத்தை பொறுத்தளவிலே இதிலே வேறு மாறுபட்ட கருத்துக்களுக்கு இடமில்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதை ஒரு திட்டவட்டமாக வலியுறுத்தி ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும். அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். தனி ஒரு கட்சி, 2 கட்சி தீர்மானித்தார்கள் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்பவில்லை. ஆகவே ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தீர்மானம், விருப்பம் ஒரு வெளிநாட்டு நீதிபதிகள் இடம்பெற வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக ஐயன் தெரிவற்ற முறையில் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இவ்வளவு படுகொலைகளை, 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை படுகொலை, எங்களுடைய மக்களை பறிகொடுத்து விட்டு இப்பொழுது நாங்கள் தேசிய நல்லிணக்கத்துக்கு தயார் என்று தெரிவிக்கின்ற விடயமே பெரிய விடயம். ஆகவே எங்களுக்கு அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும், எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதை விடுத்து எதுவுமே வேண்டாம் என்று உதாரணமாக தென்னாப்பிரிக்காவிலே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த, அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த நெல்சன் மண்டேலா ஆட்சி அதிகாரத்தை பெற்ற பிறகுதான் அவர் ஒரு மன்னிப்பை கொடுத்தார், விட்டுக் கொடுப்பை செய்தார். ஆகவே எங்களுக்கு அரசியல் தீர்வும் இல்லை, நீதியும் கிடைக்கவில்லை என்ற நிலைமையிலே எதை விட்டுக் கொடுப்பது? நாங்கள் இந்த நாட்டிலே வாழ எங்களுக்கு உரிமை இல்லை என்பதை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? ஆகவே விட்டுக் கொடுப்பு என்பது அப்ப பெரிய எண்ணிக்கையிலே பெரிய இனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதை சிந்திக்க வேண்டுமே ஒழிய நாங்கள் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.